இன்னைக்கு காலையிலே எங்களோட ஃப்ரெண்டு வந்து அர்ஜென்ட்டா கால் பண்ணி ஒரு முக்கியமான விஷயத்த சொன்னாங்கங்க. கேள்விப்பட்ட உடனே அவசர அவசரமா கார் எடுத்துக்கிட்டு ஃபேமிலியோட மூட்டை முடிச்செல்லாம் கட்டிக்கிட்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடலனாலும் பரவாயில்ல, ஆன் தி வேல நம்ம பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு எல்லாருமே கிளம்பிட்டோம். ஆன் தி வேல காருக்கு பெட்ரோலும் போட்டுக்கிட்டு அங்க இருக்க ஸ்டோர்ல இன்ஸ்டன்ட் நூடுல்ஸும் வாங்கி சாப்பிட்டுக்கிட்டே போயாச்சு. இந்த இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ் பாத்தீங்கன்னா இந்தியால கிடைக்கிற கப் நூடுல்ஸ் ஃபிளேவர்ல இருந்தது. ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இன்னைக்கு வெதர் பாத்தீங்கன்னா ரொம்ப ஃபாகா இருந்துச்சு. டிரைவ் பண்றதுக்கே கஷ்டமா இருந்துச்சு. நானும் பாத்தீங்கன்னா காலையில பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் கார்ல தூங்கிட்டேன். தூங்குனதுதான் தெரியும். அதுக்குள்ள பார்த்தா பசங்க 2 பேரும் என்னை வந்து லஞ்சுக்காக எழுப்புனாங்க. பார்த்தா மெக்டொனால்ட்ஸ்ல வண்டி நின்னுட்டு இருந்துச்சு. சரி மெக்டொனால்ட்ஸ்ல போயிட்டு ஆளுக்கு ஒரு பர்கரும் டெரி வந்து அவனுக்கு அங்க வந்து அட்ராக்டிவா ஒரு சோனிக் கிட் மீல் வச்சிருந்தாங்க. அதுதான் வேணும்னு அடம் பண்ணிட்டு அந்த பேக்கேஜ் ஒண்ணு வாங்கியிருந்தான். அதுல இருக்க டாய்ஸ்க்காக தான் மெயினா வாங்கினான். பேக்கேஜை வாங்கின உடனேவே அதுல இருக்க டாய்ஸ் என்ன இருக்குன்னு சொல்லி செக் பண்ணி பாத்துக்கிட்டான். நாங்க வந்து சிக்கன் பர்கர் கூடவே ஃப்ரைஸும் ஜூஸும் சொல்லியிருந்தோம். கார்லயே உட்காந்துட்டு அந்த வெளியே இந்த ஃப்ரைஸும் பர்கரும் சாப்பிட்டுட்டு எங்களோட லஞ்ச் அப்படியே முடிச்சாச்சு. மோர் தேன் 5 இயர்ஸ் ஜேர்னி அப்படிங்கறதுனால அடிக்கடிலாம் இங்க வர முடியாதுன்னு சொல்லிட்டு யூஎஸ்ல இருக்க பெரிய லார்ஜஸ்ட் அக்வாரியம் ஒண்ணு அதையும் கவர் பண்ணலாம்னு சொல்லிட்டு அங்க போயிருந்தோம். ஃபேமிலியோட அங்க ஒரு 2 to 3 hours டைம் ஸ்பெண்ட் பண்ணி அந்த அக்வேரியம் ஃபுல்லா சுத்தி பார்த்துட்டு ஃபேமிலி போட்டோ எல்லாம் எடுத்துட்டு நல்லா என்ஜாய் பண்ணோம். என்ஜாய் பண்ணிட்டு நெக்ஸ்ட் நாங்க போனது வந்து கொக்கோ கோலா மியூசியம். வேர்ல்டுலயே இங்க மட்டும் தாங்க இந்த கொக்கோ கோலா மியூசியம் இருக்கு. ரொம்பவே நல்லா இருந்துச்சு. பார்க்கவே பிரமிப்பா இருந்தது. அதையும் சுத்தி பார்த்துட்டு அங்க கொக்கோ கோலா மியூசியம்ல வச்சிருந்த எல்லா கண்ட்ரியோட ஃபிளேவர் ட்ரிங்கையும் டேஸ்ட் பண்ணிட்டு என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி ரியாக்ஷன் கொடுக்க வச்சுட்டாங்கங்க. ஒரு சில கண்ட்ரீஸை தவிர எந்த கண்ட்ரியோட ட்ரிங்கையுமே வாயிலேயே வைக்க முடியல. என் லைஃப்லயே மறக்க முடியாத அளவுக்கு ரியாக்ஷன் கொடுக்க வச்ச ட்ரிங்க் அது எந்த கண்ட்ரியோட ட்ரிங்கா இருக்குன்னு உங்களால கெஸ் பண்ண முடிஞ்சதுன்னா கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. விட்டா போதுன்னு அங்க இருந்து தப்பிச்சு ஓடி வரதுக்குள்ள நைட் 9 மணி ஆயிடுச்சு. அந்த வேலை சப்வேல சாண்ட்விச் சிக்கன் சாண்ட்விச் ஆர்டர் பண்ணிட்டு அதையும் சாப்பிட்டுட்டு நாங்க புக் பண்ணியிருந்த ஹோட்டலுக்கு வந்துட்டோம். அங்க வந்து ரிசப்ஷன்ல கீஸ்லாம் வாங்கிட்டு ரூமுக்கு போயிட்டு அங்க நைட் வந்து ஸ்டே பண்ணிட்டு நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து ரெஃப்ரெஷ் ஆயிட்டு கிளம்பியாச்சு. ஆக்சுவலா நாங்க இப்ப எங்க இருக்கோம்னு கேட்டீங்கன்னா அட்லாண்டால இருக்கோம். நாங்க இருக்கிறது நார்த் கேரளைனா ஸ்டேட். அங்கிருந்து சவுத் கேரளைனா ஸ்டேட், அதுக்கு அடுத்து இருக்க ஜார்ஜியா ஸ்டேட்ல இருக்க அட்லாண்டாக்கு தாங்க வந்திருக்கோம். அங்கிருந்து நேரா வால்மார்ட்க்கு போயிட்டோம். எதுக்காகனா அந்த செல்லத்தை சேஃபா தூக்கிட்டு வரதுக்காக கூலர் பாக்ஸ் ஒன்று வாங்கலாம்னு சொல்லிட்டு அதோட கெப்பாசிட்டி எல்லாம் செக் பண்ணிட்டு ஓரளவுக்கு ஸ்பேஷியஸா இருக்கட்டும் அப்படின்னு மீடியம் சைஸ் பாக்ஸ் ஒன்று வாங்கிட்டு அங்கிருந்து நேரா நம்ம போக வேண்டிய இடத்துக்கு வந்தாச்சு. இந்த பஃபர்ட் ஹைவே ஃபார்மர்ஸ் மார்க்கெட்டுக்காக தாங்க இந்த ட்ரிப்பே பிளான் பண்ணியிருக்கோம். கொஞ்சம் நெஞ்சம் எக்ஸைட்மெண்ட் இல்லைங்க, அவ்வளோ சந்தோஷத்தோட உள்ள போனோம். உள்ள போன உடனே எங்க செல்லத்தை எங்கடா வச்சிருக்கீங்கன்னு சொல்லி சுத்தி சுத்தி பார்த்துட்டு அந்த போர்டை பார்த்தவொடனே நேரா வண்டியை விடுங்கடா, வேற எங்கேயும் திரும்பி பார்க்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நேரா உள்ள போயிட்டோங்க. போன பிறகு பாத்தீங்கன்னா அவ்வளோ ஒரு சந்தோஷமா இருந்துச்சு. இந்த மீன் கடைக்கா இவ்வளோ பில்டப், அப்படி என்ன ஸ்பெஷல் மீன், ஊர்ல இல்லாத மீனான்னு கேட்டீங்கன்னா ஆமாங்க, அமெரிக்கால நாங்க இருக்க ஊர்ல மீனே கிடைக்காம தான் 8 மாசமா தேடி அலைஞ்சி கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்ச மீன் கடைங்க இது. நாங்க விசாரிச்சு பார்த்த வரைக்கும் இங்கேதான் வந்து நிறைய இந்தியன் ஃபிஷஸ் கிடைக்கும், சீ ஃபுட் எல்லாம் நல்லா கிடைக்கும்னு கேள்விப்பட்டதாங்க குடும்பத்தோட பெரிய டூரே பிளான் பண்ணி வந்திருக்கோம். இங்க வந்து நிறைய ஃபிஷ் வெரைட்டி வச்சிருந்தாங்க. எல்லாமே வந்து வைல்டு காட்டு தான், கடல் மீன் தான். அது இல்லாம ஒரு சில ஃபார்ம் ஃபிஷ் வச்சிருந்தாங்க. நாங்க மெயினா தேடி வந்தது கடல் மீனுக்காக தான். எங்க வீட்டுல யாருக்குமே ஏரி மீனோ ஃபார்ம் ஃபிஷ்ஷோ பிடிக்காது. கடல் மீன் தான் ப்ரிஃபர் பண்ணுவோம். அதுவும் ஸ்பெசிஃபிக்கா வவ்வால் மீன் தான் மோஸ்டா சாப்பிடுவோம். ரொம்ப ரேரா தான் மற்ற வெரைட்டிஸ் ட்ரை பண்ணுவோம். பட் இங்க வந்து என்ன பிரச்சனைனா நாங்க வவ்வால் மீனுக்காக தான் மெயினா வந்தது. ஆனா அந்த வவ்வால் மீன் வந்து டைனோசர் காலத்துல பிடிச்ச அளவுக்கு ரொம்ப பழசா இருந்தது. பட் வெள்ளை வவ்வால் நல்லா இருந்தது, அதனால அது மட்டும் வாங்கிட்டோம். அதுவும் ரெட் ஸ்னாப்பர், அமெரிக்கன் ரெட் ஸ்னாப்பர் வாங்கினோம். ஃபிஷ் வந்து கட் பண்றதுக்கு கொடுத்துட்டு நெக்ஸ்ட் வந்து ப்ரான் வாங்கணும். எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா 1 LB தான் வாங்கணும். ஏன்னா வந்து ஃபர்ஸ்ட் டைம்ன்றதுனால எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு டவுட் இருந்ததுனால கொஞ்சம் கொஞ்சம் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துலயுமே வந்து 1 LB தான் வாங்கணும். 1 LBனா 500 grams ஆஃப் கேஜி தான் வாங்கணும். கூடவே வந்து நெத்திலி மீன் வாங்கிட்டு கிராபும் வந்து வாங்கணும். கிராப் வந்து ஃபர்ஸ்ட் நான் 1 LB சொல்லும் போது 2 பீஸ் தான் வச்ச மாதிரி இருந்தது. அதனால டவுட்டா நான் வந்து 2 LB சொன்னேன். ஸோ கிராப் மட்டும் தான் வந்து 1 kg வாங்கணும். வாங்கிட்டு ஃபிஷ் கட் பண்றதுக்கு வந்து அங்க ஒரு டோக்கன் கொடுத்துருந்தாங்க. அதை வாங்கிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். இங்கே பாத்தீங்கன்னா ஃபிஷ் வந்து எப்படி கட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதோட பிக்சரும் நம்பர்ஸும் போட்டிருக்காங்க. நமக்கு எது மாதிரி வேணுமோ, என்ன கட் வேணுமோ அதை நம்ம வந்து சொன்னோம்னா அதே மாதிரி கட் பண்ணி கொடுக்குறாங்க. கொஞ்ச நேரத்திலேயே நம்மளோட டோக்கன் நம்பரையும் அனௌன்ஸ் பண்ணிட்டு நமக்கு கட் பண்ண ஃபிஷ் எல்லாத்தையும் கொடுத்தாங்க. எல்லாத்தையும் ஒரு தடவை செக் பண்ணிட்டு எடுத்து வச்சுட்டேன் நானு. டோக்கனுக்கு வெயிட் பண்ற கேப்ல அந்த ஷாப்பை சுத்தி பார்க்கலாம்னு சொல்லிட்டு போனா யூரோப்ல இருக்க எல்லா கண்ட்ரியோட ஃபுட் ஐட்டம்ஸும் வச்சிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம சைனீஸ், தாய்லாந்து, ஜாப்பனீஸ் சொல்லிட்டு ஒரு செக்ஷன்லயும்
எல்லா கண்ட்ரியோட ஃபுட் ஐட்டம்ஸும் வச்சிருந்தாங்க. ரொம்ப பெரிய ஷாப்பு, சுத்தி பார்க்கவே கண்டிப்பா ஒரு நாள் பத்தாது. பட் எங்களுக்கு டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு நாங்க கிளம்பி வந்துட்டோம். நேரா எங்க போனோம்னா அங்க இருந்து இந்தியன் ஸ்டோருக்கு தாங்க போனோம். பட்டேல் பிரதர்ஸ்னு சொல்லிட்டு அட்லாண்டால இருக்க ஸ்டோரு. அங்க போய் பார்த்தா இங்க வந்து ஒரு மினி இந்தியாவே உள்ள இருக்கு. இந்தியால மேனுஃபேக்சரிங் பண்ற அத்தனை ப்ராடக்ட்ஸும் வச்சிருந்தாங்க. ஏன் இவ்வளவு ஆச்சரியப்படுறேன்னு கேட்டீங்கன்னா, நாங்க இருக்க ஊர்ல வந்து எங்களுக்கு வந்து எல்லா இந்தியன் ப்ராடக்ட்ஸும் கிடைக்காது. பட் இங்க வந்து பாத்தீங்கன்னா எல்லா ஐட்டம்ஸும் வச்சிருந்தாங்க. வெஜிடபிள்ஸ் எல்லாமே எங்களுக்கு கிடைக்காத வெஜிடபிள்ஸ் எல்லாமே நிறைய இருந்துச்சு. அதனால கத்திரிக்காய், வெண்டைக்கான்னு ஒரு சில வெரைட்டி மட்டும் எடுத்துக்கிட்டேன் நானு. ஏன்னா நிறைய வெஜிடபிள்ஸும் வாங்கல. ஏன்னா ஃபிஷ்ஷு, ப்ரான் அதெல்லாம் வேற வாங்கியிருக்கோன்றதுனால வெஜிடபிள்ஸும் வாங்கி வேஸ்ட் பண்ண வேண்டாம்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சம் மட்டும் வாங்கிக்கிட்டேன். கூடவே ஃப்ரோசன் வெஜிடபிள்ஸ் கொஞ்சம், கிராசரிஸ் எல்லாம் கொஞ்சம் வாங்கிட்டு கார்ல எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு கிளம்பியாச்சு. இதுக்கே 3 மணி மேல ஆயிடுச்சு. அதனால ஆந்தி வேல ஹைதராபாதி ரெஸ்டாரண்ட் ஒன்று இருந்துச்சு, ஆந்திரா ரெஸ்டாரண்ட். அங்க வந்து சிக்கன் லாலிபாப், ப்ரான், ஹைதராபாதி பிரியாணி எல்லாமே ஆர்டர் பண்ணி நல்லா சாப்பிட்டோம். சூப்பரா இருந்துச்சுங்க சாப்பாடு. ரொம்ப நாள் கழிச்சு ஒரு சவுத் இந்தியன் ஃபுட் வந்து ரெஸ்டாரண்ட்ல சாப்பிட்டது நல்லா இருந்துச்சு. சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்து சேர 8:30 ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் டே பாத்தீங்கன்னா கையில கிளவுஸ் எல்லாம் மாட்டிட்டு வாங்கிட்டு அந்த செல்லத்தை வந்து எடுத்து பார்க்கலான்னு சொல்லிட்டு ஓபன் பண்ணி பார்த்தோம். மேல போட்டிருந்த ஐஸ் மட்டும் மெல்ட் ஆயிருந்துச்சு. உள்ள எல்லாமே நல்லா இருந்தது. எல்லாத்தையும் எடுத்து இன்னைக்கே கிளீன் பண்ணி மேரினேட் பண்ணி வச்சிட்டோம்னா ஃபுட் எதுவும் ஸ்பாயில் ஆகாம இருக்கும்னு சொல்லிட்டு ஒரே வேலையா முடிச்சிடலான்ட்டு எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டேன் நானு. என்னென்ன வாங்கணும்னு கேட்டீங்கன்னா, வவால் மீன் வாங்கியிருந்தோம், அப்புறம் ஐல மீன் வெரைட்டில ஒன்று வாங்கியிருந்தோம், அமெரிக்கன் ரெட் ஸ்னாப்பர், சங்கரா மீன் டைப்பு, அப்புறம் நெத்திலி மீன், நண்டு. நண்டு நல்லா பெரிய சைஸா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. அப்புறமா ப்ரானும் வந்து பெரிய ப்ரான் தான். எல்லாத்தையும் எடுத்து ஒவ்வொன்றா கிளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஃபர்ஸ்ட் ப்ரான் வந்து கிளீன் பண்ணி ரெடி பண்ணிடலாம்னு சொல்லிட்டு அதோட ஷெல் இருந்துச்சு, அதெல்லாம் ரிமூவ் பண்ணி கிளீன் பண்ணிட்டேன். அதே மாதிரி ஃபிஷ் எல்லாமும் வாஷ் பண்ணிட்டு, ஃபிஷ் வந்து நம்ம கேட்குற மாதிரி இந்தியாவில் கட் பண்ற மாதிரி கட் பண்ணி கொடுக்கல, உள்ள மட்டும்தான் வந்து கிளீன் பண்ணியிருந்தாங்க. அதனால வீட்டுக்கு வந்து நம்மளே நமக்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ஸ்லைசஸ் போட்டு மசாலாலாம் போட்டு ஃபிஷ் எல்லாம் நல்லா மேரினேட் பண்ணிட்டேன். அதே மாதிரி மற்ற ஐட்டம்ஸும் நண்டு, ப்ரானு, மற்ற வெரைட்டி ஃபிஷ்ஷஸ் எல்லாத்தையுமே வந்து மசாலா போட்டு மேரினேட் பண்ணி வச்சிடலாம். ஏன்னா நம்ம வாஷ் பண்ணிட்டு மேரினேட் பண்ணி ஸ்டோர் பண்ணாதான் நல்லா இருக்கும். அப்படியே ராவாலாம் நம்மளால வந்து ப்ரிசர்வ் பண்றது கஷ்டம், ஸ்மெல் அடிக்கும். அப்படிங்கறதுனால எல்லாத்தையுமே வாஷ் பண்ணி பர்ஃபெக்டா மேரினேட் பண்ணிட்டு தனித்தனி பாக்ஸஸ்ல போட்டு ஃப்ரீசர்ல எல்லாத்தையும் வச்சுட்டேன். எல்லாம் மேரினேட் பண்ணி முடிக்கிறதுக்கே ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு. அதனால கொஞ்ச நேரம் பிரேக் எடுத்துட்டு அப்புறமா லஞ்ச் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு வவ்வால் மீன் மட்டும் கொஞ்சம் வறுக்கலாம் இன்னைக்கு அப்படின்னு சொல்லிட்டு வவ்வால் மீன் மட்டும் வறுத்து ரசம் வச்சு சாதம் வச்சு நல்லா திருப்தியா சாப்பிட்டோம் இன்னைக்கு லஞ்சு. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டேல இருந்து ஒரு நாள் நண்டு, ஒரு நாள் ப்ரானு, ஒரு நாள் ஃபிஷ்ஷுன்னு விதவிதமா ஒரு 4-5 நாள் வச்சு நல்லா வெரைட்டியா சாப்பிட்டோங்க. 8 மாசம் கழிச்சு திருப்தியா சீ ஃபுட் சாப்பிட்டது ரொம்பவே சந்தோஷமா இருந்துச்சு. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த செல்லத்தை எதுக்காக கில்லி ஸ்டைல்ல பறந்து போய் தூக்கிட்டு வந்தோன்னு.